செப்டம்பரில் மார்க் ப்ராப்பர்ட்டிஸ் சவிதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை காலவாக்கத்தில் எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் உள்ள ஒரு சைட்டு 7.11 ஏக்கர் சைட்டு. அதில் ஃப்ளாட் புக் பண்ணேன். இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகலை. இதை பில்டர் ஜி ராமகிருஷ்ண ரெட்டி, மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். இவர் இந்த சவிதாஞ்சலி மட்டும் இல்லை, இன்னும் பல ப்ராஜெக்ட் சென்னையில் ஆரம்பித்து இதே மாதிரி பாதியிலே நிறுத்திடுவார். எங்கள்கிட்ட 95% வரைக்கும் வாங்கிடுவார். 90 to 95% வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு முதல்ல மட்டும் ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிஷன். அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார். இந்த லேண்டு பேர்லையும் லோனு வாங்கிடுவாங்க பேங்க்கில். அதை எங்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த லோனு வாங்கி அந்த லோனை திருப்பி அடிக்க மாட்டார். அதை திருப்பி அடிக்காமல் ஒரு அசட் ரீசர்ச் கம்பெனி அந்த லேண்டை அவங்க பக்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் அலையணும் கோர்ட்டுக்கும் இவங்களுக்கும். இப்படியே அலைஞ்சு இன்னி வரைக்கும் ஃப்ளாட்டு ஹேண்ட் ஓவர் ஆகாத நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அவங்க கையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் சர்டிஃபிகேட் கிடையாது. இதில் லேண்டில் வேற குறுக்க ஒரு வால் கட்டி 7.11 ஏக்கர்ஸாக சுருக்கி வேற வச்சுருக்காங்க. இது இவங்களோட வழக்கம் சார். ஆக்சுவலி என்னென்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வெறும் 4 சுவர் கட்டுறதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஏன்னா அது ரீபேயிங் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ரீபேயிங் கெப்பாசிட்டி பார்த்து தான் நாங்கள் வீடு புக் பண்ணுறோம். வீடு கட்டுறதுக்கு தானே புக் பண்ணுறோம். வெறும் இவங்க எதுக்கு வெறும் ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு மட்டும் லோன் கொடுக்குறாங்க சார். இவங்க வீடு கட்டினா தானே லோன் கொடுக்கணும். இவங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பேங்க்குக்கு கிடையாது. அவங்க பாட்டுக்கு லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தான் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் இந்த பில்டர் லோன் பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் வீடு கட்டாமல் ஓடி போயிடுவார். பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடி போயிடுவார். இது இந்தியா ஃபுல்லாக நடக்குது. அதனால என்னன்னா, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறதுல பெரிய மண்ணை போடுறாங்க சார். இந்த பேங்க் பீப்புளும் அந்த பில்டர்ஸும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இது ஒரு பெரிய மாஃபியா நடக்குது சார். இதில் ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ ஏழைப்பாளையங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு 1000 2000